இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. ஆடி வா ஆடலாம். இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு கச்சேஸ், போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்ல கேஸ், முடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ், தினம் முக்கியமா நம்ம என்ன பீஸ், என்னைக்குமே படைச்சவன் சொன்ன நமக்கே. நிறுத்துடா. யாவா அவ என்னடா இது கோமாளி பைய மாதிரி வேஷம்? ஐய கோமாளி, திஸ் இஸ் உலகநாயகன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எனக்குலாம் கூட ஈஸியா கிடைச்சிருச்சு. இவளுக்கு தான் எவ்வளவு அளந்தது தெரியுமா? நாங்க தார்பாயை சுத்திட்டு வந்த மாதிரி இருக்குடா. இதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டம்? தார்பாயா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனா? இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ உனக்கு தெரியாது டார்லிங். நீ சொல்லு டார்லிங். மாமாக்கு இது அது அப்படியே இருக்கு. ஒரு சாயல்ல என்ன பார்த்த உலக நாயகன் மாதிரியே இல்ல. இல்ல என்ன நீ டக்குன்னு அசிங்கப்படுத்திட்ட? நான் அப்படி ஒன்னும் சொல்லலடா. உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட அந்த வேட்டி சட்டை ஒண்ணு போடுவல, அதான் சூப்பரா இருக்கும். மை ஸ்டைல், ஒரிஜினல் ஸ்டைல். ஐய, இந்த ரொமான்ஸ் தாங்க முடியலப்பா. மா, என்னை எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுமா. என்னாலலாம் இந்த கொடுமையை பார்க்க முடியாது. ஏய் மாப்ள, சரியா நேரமாயிட்டு இருக்குல்ல, வாங்க போய் கேக்கலாம் வெட்டி நியூ இயரை கொண்டாடுவோம். ஆனா இருங்க ஒரு நிமிஷம். என் ஆண்டாளுக்கு பிடிச்ச ஒரிஜினல் அழகரா வந்துடுறேன். 5 நிமிஷம். எங்கடி அதுக்குள்ள மாப்பிளைய காணோம்? தெரியலையே. அதெல்லாம் மாமா வந்துருவாருமா. கேக் உருக்கிட போது, வாங்க எல்லாரும் போய் கேக் வெட்டலாம். வாங்க வாங்க. வா தமிழ். உனக்கு கேப் வேற. வா. டேய், நானே குத்திடுறேன். வாங்க மாப்பிள, கேக் வெட்டலாமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கேக் வெட்டலாமா? ஆரம்பிங்க. சரி சரி. எல்லாரும் புது வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? அப்படின்னா என்னது? அம்மா, அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், நான் இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுருவேன், இதுக்கப்புறமா இப்படிதான் இருப்பேன்னு தீர்மானிக்கிற விஷயம். அப்ப அப்படின்னா அத்தை தானே ஆரம்பிக்கணும். ஆரம்பிங்க. எனக்கு என்ன ஆசை இருக்கு?
நீங்களும் ஆண்டாலும் சந்தோஷமா இருக்கணும். இந்த புது வருஷத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ எனக்கு பெத்து கொடுங்க. நீங்க பெத்து கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரணும். உங்க அப்பா இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் நல்லா இருக்கணும். பாரதே, நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்னோட முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஆதிய இன்னும் அதிகமா லவ் பண்ணணும். தமிழ இன்னும் நல்லா படிக்க வைக்கணும். அவர் அம்மா திரும்ப வந்துடணும். அவங்க தான் என் குழந்தைய நல்லா பாத்துக்கணும். ஏய் பாலு, நீ என்ன நினைச்சு வச்சிருக்க? இந்த தடவையாவது எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகணும். அது நடக்காது. அப்புறம் எல்லாரும் சீக்கிரம் இந்த கேக்க கட் பண்ணணும். அதை சீக்கிரம் சாப்பிடணும். மாம்ஸ், இப்ப நீங்க சொல்லுங்க. நானா? சொல்லு. டேய் வாடா. எனக்கு என்ன பெருசா, எப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ள கரீனா கபூரை கல்யாணம் பண்ணிடணும். 2வது கல்யாணம். ஏறே, சும்மா சொன்னே. கரீனா கபூர் வருவான் மொகர கட்டைக்கு. சரி, சீரியஸா சொல்றேன். எனக்கு என்னங்க பெருசா, ஆண்டாள சந்தோஷமா பாத்துக்கணும். அப்போ ஆண்டாள் அக்காவும் அதே தான் சொல்லும். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. ஏதா பவி, டைம் ஆச்சுடாமா, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அட 2 சரிப்பா. நிமிஷத்துக்குள்ள என்னன்னு சொல்லிருங்க. ஏய், லைட் ஆஃப் பண்ண வேண்டாமாப்பா? ஓ, லைட் ஆஃப் பண்றாரா உங்க அப்பா? ஒரே ஓபன் மைண்டட் குடும்பம் மாட்டிருக்கேன். நீங்க போங்க மாமா, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆ. ஏத்த எல்லாரும் ரெடியா? ரெடிப்பா. ரெடி ரெடி. ரெடி. ரெடியா இருங்க. ஆஃப் பண்ண போறேன். ரெடியா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். டேய், லைட் போட்டாங்களே. அக்கா, உன் ரொமான்ஸ்க்கு கொஞ்சம் கேப் விடுக்கா. டேய், லைட் போட்டாங்கன்னா என்னாச்சு? என்னடி, எதுக்கடி அழுகுற? டேய், டேய், என்னடி?
என்னடி பண்ற? ஏய், ஷ், 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 ஷ். எல்லாரும் கேட்டுருவாங்க, கத்தாம பேசு, ஓகேயா? நான் எங்க கத்துறேன்? நியூ இயர்க்குள்ள கடைசி நொடியில உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? இந்த இருட்டுல போய் என்ன சர்ப்ரைஸ்? ஆமா, இது நான் கொடுக்கற சர்ப்ரைஸ் தான். நீ மட்டும் எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணல, அதுக்காக ஒரு சின்ன என்னோட சர்ப்ரைஸ். லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன் gift சர்ப்ரைஸ்லாம்? இன்னைக்கு இந்த வருஷத்தோட கடைசி நொடி, கடைசி நாள். உனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் தரணும்ல? ஸ்வீட்டா? நான் தான் ஸ்வீட்டை நல்லா லைட்டை போட்டு மூஞ்ச பார்த்துட்டு தானே சாப்பிடுவேன். அதை இருட்டில் கொடுக்குறேன்னு சொல்ற? கேக்கை வெட்டினதுக்கு அப்புறம் ரூமுக்கு போயிட்டேன், லைட்டு போட்டேன். முடியாது. நான் இந்த வருஷத்துல முக்கியமா நினைக்கிற நொடியே இதுதான். ஓடனே என்னாச்சுக்கா? அக்கா, கண்ணாடி திறந்து பாருங்க. அக்கா, ஆண்டாள். அக்கா, போறாளே, யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையேமா. கடவுளே, ஏன் நீ இப்படி எங்களை சோதிக்கிற? எங்க சிரிப்பு சத்தம் கேட்டா
உனக்கு பொறுக்காதா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் கண்ணே இல்லையா? பயமா இருக்குக்கா. அக்கா உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. பவி, ஆண்டாளுக்கு ஒண்ணு ஆகாது. அவன் நல்லபடியா திரும்பி வந்துடுவான். எந்த படுபாவி என் பிள்ளை எப்படி செஞ்சாலும் தெரியலையே. அவனுக்கெல்லாம் நல்ல சவை வராது. ஐயோ, என் பிள்ளைக்கு ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு. எங்க ஆண்டாளத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களை காப்பாத்து கடவுளே. அழகு, என்னால வலி தாங்க முடியல. அழகு, ஒண்ணுல ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் காப்பாத்திருவியாடா என்ன? காப்பாத்திர வேண்டிய உனக்கு ஒண்ணாகாது. எனக்கு மயக்கமா வருதுடா. கொஞ்சம் பொறுத்துக்கடி. கீழே விழுந்துடாதே, நான் புரிஞ்சுக்கேன். அழகு, அப்பா முடியல. அழகு, ஒண்ணுல ஆண்டால 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 ஏய் ஆண்டால ஆண்டால. நமக்குள்ள பிரிவுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது நம்ம மூச்சு நின்று போனாதான் வரும். அப்போ கூட ஒன்றா போகலாமே, எதுக்கு தனித்தனியாக போயிட்டு?